வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு விகட கவியை பற்றி, தெனாலிராமன் அப்படிங்கிறவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த தெனாலிராமன் ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் விஜய நகர அரசர் கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் விகடகவியாக இருந்தவர். இவருக்கு இவர் பிறந்தது கார்லபதி அப்படின்னு ஒரு குண்டூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊர். அதில் ராமையாங்கிறவருக்கும் லட்சுமண அம்மா அப்படிங்கிறவங்களுக்கும் 1480 செப்டம்பர் 22 பிறந்தார். பிறந்து கொஞ்ச நாள்லேயே, ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க அப்பா இறந்து போகிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அம்மாவால் தனியாக சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களோட அண்ணன் ஊருக்கு போயிருந்தார். இவங்க தெனாலிராமன் தாய்மாமனார் இதில் தான் வளர்ந்தார். தென்னாலி அப்படிங்கிற ஊருக்கு அவர் போனதுனால அவர் தெனாலிராமன் அவர் அழைக்கப்படுறார். இவர் வளர்ந்து கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தா படிப்பு அவ்வளவு ஏறலை, அதில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது, பேசுகிறது வைக்கிறது, டைமிங்காக பேசுகிறது, ஒரு புத்திசாலித்தனமாக பேசுகிறதுலாம் அவர் ரொம்ப இதாக இருந்தார். அதனால் இவர் அகட விகடமெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த பாலகனாக அவர் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஊரில் ஒரு பயங்கர பஞ்சம், மழையே இல்லை, ரொம்ப காஞ்சி இதாயினோன்னு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சாமியார் வர்றார். சாமியார் வந்தோடனே அன்னைக்கு பார்த்து மழை பெஞ்சிருச்சு. மழை கொட்டுது, ஊரில் பஞ்சம் தீருது, குடி தண்ணி பிரச்சனை தீருது. நான் பார்த்த உடனே மக்கள் சாமியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ வந்த நேரம் நமக்கு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிட்டு நல்ல மழை வச்சுட்டோன்னு எல்லா மக்களும் அவரை பாராட்டுறாங்க. அவருக்கு காணிக்கைகள் நிறைய கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தெனாலிராமன் சாமியாரை போய் நேரில் பார்த்து சிரிக்கார். அவரை பார்த்து, நீ வந்தால் இங்கே மழை பெஞ்சுது, மழையை நீயா கொடுத்த, மழையை மேகக்கூட்டம் கொண்டு கொடுக்கணும், அது கொண்டு கொடுத்தது, அப்புறம் உனக்கு என்ன இதில் பேர் அப்படின்னு சாமியாரை பார்த்து ஒரு பயம் இல்லாமல் நேருக்கு நேராக கேட்குறாரு. இதை கேட்ட உடனே பொதுவாக கோவப்படணும். ஆனால் அந்த சாமியாருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி உடனே சிரிச்சுட்டு, நீ சொல்கிறது சரிதான்ப்பா, மக்கள் இதை சொல்கிறாங்க, எனக்கும் தெரியும், ஆனால் நான் உன்னை ரொம்ப பாராட்டுனேன். நீ சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக நீ என்கிட்ட பேசுனேன், அதனால் உனக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ நல்ல பெரிய ஆளாக வருவ எதிர்காலத்தில். நீ போய் காளி மாதாவை வேண்டி தியானம் பண்ணு, காளி மாதாவை நினச்சி பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பியிருந்தார். உடனே இவரும் சரின்னு சொல்லிவிட்டு காளி மாதாவை நினச்சி நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கும்பிடுதாரு. இப்படி கொஞ்சம் காலம் போகுது. கடுமையான உழைப்பின் பயனாக காளி மாதா ஒரு நாள் தெனாலிராமனுக்கு காட்சி கொடுக்காங்க. காட்சி கொடுத்தா அவங்க எப்படி காட்சி கொடுக்காங்கன்னா, 1000 முகத்தோடையும் 2 கையோடையும் அவங்க ஒரு பயங்கரமான தோட்டத்தில் காட்சி கொடுக்காங்க. தெனாலிராமன் பார்த்தா சின்ன பையன் பயப்பட்டுருவான் அப்படின்னு நினச்சா அவருக்கு விழுந்து விழுந்து சிரிக்கார். சிரித்த உடனே காளிக்கு ஏன் உனக்கு எதுக்காக சிரிக்க, நீ என்னை பார்த்து பயப்படுவேன்னு நினச்சேன் அப்படின்னு உடனே, இல்லை பயப்பட என்ன இருக்குது, எங்களுக்கு சளி பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரு மூக்கு, அது சளி பிடிச்சாலே நாங்கள் 2 கையை வச்சு அந்த மூக்கை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிரும். உங்களுக்கு சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கிடுங்க, 1000 மூக்கு இருக்குது, ஆனால் 2 கை தான், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நினச்சேன், எனக்கு சிரிப்பு தாங்கலை அப்படின்னு அவர் திரும்பவும் சிரிப்பார். உடனே காளி ரொம்ப மகிழ்ந்துருவான். காளியும் சிரிச்சுட்டு, நீ நல்ல நகைச்சுவை வந்தத, நீ பெரிய விகட கவியாக வருவ, நல்ல பெரிய ஆளாக வருவேன், உனக்கு வாழ்த்துக்கள் உன் எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டிட்டு, நீ எப்போ என்னை நினச்சாலும் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு போயிடுவேன். உடனே இவர் சந்தோஷமாக வாராரு.
ஆனாலும் இவருக்கு நம்ம வறுமையை தீர்க்க என்ன செய்யன்னு இவருக்கு தெரியலை. இதுக்கட்டில் இவருக்கு கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணம் ஆகி ஒரு பையன் பிறக்கிறான். அப்போது இவர் இருந்த ஊருக்கு வந்து தென்னாலிக்கு வந்து அரசவை ராஜகுரு கிருஷ்ணதேவராயரோட ராஜகுரு வந்து வாரார். அவர் பேர் தாத்தாச்சாரியார். அவர் தச்சையில் வாரார். உடனே இவர் தெனாலிராமன் போய் அவர்கிட்ட பேசி வச்சு பழகி அவருக்கு தெனாலிராமன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. நல்லா பேசுகிறாரு. ஒன்றா எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அவர் கிளம்பும்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, என்னைய கொஞ்சம் ராஜாட்ட சிபாரிசு பண்ணி அரசவையில் கொஞ்சம் சேர்த்து விடுவீங்களா? நான் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த உதவி செய்யணும் அப்படின்னோடனே தாத்தாச்சாரியாரும் சரி செய்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன எண்ணம்னா, இவனை கொண்டு சேர்த்து விட்டோம்னா இவன் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கான், இவன் ராஜாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்மளை விரட்டி விட்டுருவான், அதனால இவனை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி ராஜாட்ட இவனை பற்றி பேச்சே எடுக்கலை. இப்படி கொஞ்ச நாள் ஆனோடனே தெனாலிராமன் வந்து சரி நம்ம போவோம், நேராக போய் அவரை பார்த்து கேட்போம் அப்படின்ட்டு விஜயநகரத்துக்கு அந்த காலத்தில் நடந்து தான் போகணும். இவர் நடந்து போய் ரொம்ப நாள் கழித்து விஜயநகரத்தை போய் சேர்ந்தார். அங்கே போன உடனே தாத்தாச்சாரியார் வீட்டுக்கு போகிறார். போய் அவரை பார்த்து கும்பிட்டோடனே அவர், நீ யார் எனக்கு உடனே தெரியலையே அப்படிங்காரு. தெனாலிராமனுக்கு சொல்கிறன்னு கோவம் வந்துடுது. நம்ம அங்கே பார்த்தோமே வச்சோமே எல்லாம் சொல்கிறாரு, எனக்கு நினைவே இல்லை, வெளியே போட்டிருக்காரு. உடனே இவன் அவமானப்பட்டு வெளியே வந்துருந்தான். ஆனால் முடிவு பண்ணிடுறார், நாம் இதை விட்டு போகிறதா இல்லை, ராஜ்யசபைக்குள்ளே நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்ட்டு டைம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அன்றைக்கி ஒரு அறிஞர்கள் கூட்டம், ஒரு போட்டி நடக்கிற மாதிரி இருக்குது, விவாதங்கள் நிறைய இருக்குன்னு நிறைய பேர் ராஜ்யசபைக்கு போகிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு தெனாலிராமனும் உள்ளே போயிடுறாரு. போய் ஒரு ஆசனத்தில் உட்காந்துறாரு. ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. அதில் ஒரு தத்துவவாதி வந்து பேசி, உலகமே மாயை தான், நம்ம எதுவுமே கிடையாது, நம்ம இது இருக்குமோ ஆனால் இல்லை, இது இல்லைமோ அது இருக்குது, அப்படி இப்படின்னு அவர் மாயாவாத தத்துவம் பேசுவார். ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. அரசவையில் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கும் என்ன செய்யன்னு தெரியலை. இப்போ இந்த நேரத்தில் தெனாலிராமன் மெதுவாக எழும்பி, அது எப்படி நீங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்கிறீங்க வைக்கீங்கன்னு, நீங்கள் நான் சொல்கிறது இல்லைன்னு நீ நிரூபித்து காட்டு அப்படிங்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்லுறாரு, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படி. ஒன்று சரின்னு ராஜா வந்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. தடபடலாம் சாப்பாடெலாம் ரெடி ஆகுது. எல்லாத்துக்கும் இலை போட்டு பரிமாறுறாங்க. இந்த தத்துவவாதிக்கும் இலை போட்டு பரிமாறியாச்சு. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே இவர் தத்துவவாதி வந்து போய் கை வைக்க போகிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிடக்கூடாது, அங்கே சாப்பாடு இல்லை, இருக்குன்னு யார் சொன்னால் இல்லை அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறான். அது இருக்குல்ல அப்படின்னா நீங்கள் தானே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு தெனாலிராமன் திரும்ப திரும்ப சொன்னோடனே இவருக்கு தன்னோட தப்பு புரியுது. உன்னை மன்னிச்சுக்கோப்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் தன் தோல்வியை ஒத்துக்கிடுவார். அது ராஜாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போய் அவரை வந்து அரசவை கவிஞராக விகடகவியாக தெனாலிராமனை வச்சுக்குவார். ஆனாலும் தெனாலிராமன் வந்து ஒரு கோபம் ராஜகுரு மேலே, இவர் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஒரு நாள் அவர் போய் குளிக்க போயிருக்கார். தாத்தாச்சாரியார் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கையில் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே போய் அவர் வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காரு. ஒழிஞ்சு நிற்க இவர் ஆடை இல்லாமல் குளிக்கார். இப்போ குளிச்சுட்டு வெளியே வரணும்னு பார்த்தா அவரோட துணிகளை காணும். பார்த்தா தெனாலிராமன் வரார். உடனே எனக்கு தந்திருப்பா ட்ரெஸ்ஸை, நல்லா இருப்பா இல்லை, பொம்பளை எல்லாம் வந்துடுவாங்க, நான் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னோடனே சரி நான் தாரேன், ஆனால் என்னைய ஊருக்குள்ளே தூக்கிட்டு போகணும், உப்பு மூட தூக்கிட்டு போகணுன்றவார். சரின்னு சொல்லிட்டு ராஜகுருவுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து ராஜகுரு வந்து தெனாலிராமனை தூக்கிட்டு போகிறார். மக்கள் பூரா பார்க்காங்க. இந்த ராஜாவும் உப்பரிகையிலேருந்து பார்க்காரு. உடனே அவர் கோவம் வந்துடுது. உடனே காவலர்களை கூப்பிட்டு, நீ வந்து அங்கே தூக்கிட்டு போகிறாங்களா, மேலே இருக்கிறவன், மேலே சுமையாக இருக்கிறவனை நீ வந்து அழித்து இழுத்துட்டு வா அப்படின்னு. தெனாலிராமன் ராஜா பார்க்கறத பார்த்துருவார். உடனே என்ன பண்ணுவார், குருவை பார்த்து, ராஜகுரு மன்னிச்சிருங்க, உங்கள் மேலே நான் வந்து இவ்வளவு பண்ணது தப்பு, அதனால் இனிமேல் இருக்க தோறத்துக்கு நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜகுருவை தூக்கிக்கிட்டு தெனாலிராமன் நடப்பார். அந்த நேரத்தில் வந்து காவலர்கள் வந்து பார்த்துட்டு இவர் தான் தப்புன்னு சொல்லி ராஜகுருவை 4 அடி அடித்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் ராஜா என்னன்னு கேட்டவுடனே ராஜாட்ட இவர் நடந்ததை சொல்லுவோம்.
உடனே தெனாலிராமன் மேலே ராஜாவுக்கு கோபம் வரும். நீ என்ன இருந்தாலும் ராஜகுருவை நீ அவமானப்படுத்திட்ட, அவரை தூக்க சொல்லி தண்டனை கொடுத்துருக்க, அது வேற அடி வேற வாங்கி கொடுத்துருக்க, அதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறார். வீரர்கள் கொண்டு போய் அவரை கொல்ல போவாங்க. உடனே இவர் அதுலேருந்து தப்பி அதுக்கப்புறம் பேயா வர மாதிரி வருவார். உடனே ராஜா வந்து இதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு முனிவரை கூப்பிட்டு வருவாங்க. முனிவர் வந்தோடனே என்ன பரிகாரம் அப்படின்னா, அந்த இவனை விரட்டிடணும் இந்த பேயை அப்படின்னு சொல்லுவார் ராஜா. அப்போது அந்த முனிவர் சொல்லுவார், அது தற்காலிக பரிகாரம், தெனாலிராமனையும் உயிரோடு கொண்டு வந்துட்டோம்னா நிரந்தர பரிகாரம் ஆயிருமே அப்படிங்க. அப்போது உனக்கு அவரை கொண்டாட முடிஞ்சால் கொண்டு வா அப்படின்னோடனே தெனாலிராமனை இந்த முனிவர் தான் தெனாலிராமன் தான் முனிவராக வேஷம் போட்டு வந்திருப்பார். உடனே அவர் வேஷத்தை கலைச்சிட்டு ராஜாவை வணங்கினோடனே ராஜாவுக்கு சிரிப்பு வந்துடும், இது பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப ராஜ்யசபைக்குள்ள சேர்த்துக்கிடுவார். இப்படி நிறைய காரியங்கள், நிறைய பந்தயங்கள், ராஜாவையே உண்டு இல்லைன்னு பண்ணுவார். இந்த ராஜகுருவை ஓட விரட்டுவார். எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணாலும் தேவையான நேரத்தில் தேவையான இதை செய்வார். அதனால் அவர் மேலே ராஜாவுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப இதாக இருப்பார். இப்போ ராஜாட்ட சொல்லுவார், ஒருத்தன் ஒரு சபையில் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, அவன் இறந்து போயிட்டான்னா நீங்கள் அவங்கள குடும்பத்தை கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு தெனாலிராமன் சொல்லுவோம். ராஜா சொல்லுவார், அதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு தெனாலிராமன் செத்து போயிட்டான் அப்படின்னு தகவல் வரும். ராஜா ஐயையோ என்ன இப்படி ஆகிட்டா வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருந்துருவார். குடும்பத்தை கவனிக்கலை, தெனாலிராமன் குடும்பத்தை. பிறகு கொஞ்ச நாள் கழித்து தெனாலிராமன் திரும்ப வரான். உடனே ராஜா என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் கவனிக்கன்னு சொன்னீங்களே ராஜா, நீங்கள் கவனிக்கலைங்களா, என் குடும்பத்தை அம்மோன்னு விட்டீங்களே அப்படின்னு தெனாலிராமன் சொல்லுவார். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப இதாயிரும், நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், நான் நல்லா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் வந்து நகைச்சுவையாக மட்டும் இல்லாமல் நிறைய அறிவுரைகள் எல்லாமே சொல்லுவார். இவங்க வந்து ஒரு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி நிறைய பணம் கொடுங்க பார்ப்பாங்க. அதாவது ராஜாவோட அம்மா இறந்து போயிடுவாங்க, அவங்க மாம்பழம் கேட்டிருப்பாங்க, அதை கொடுக்கறதுக்குள்ளே அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கிருஷ்ணதேவராயரை கூப்பிட்டு கேட்ட உடனே பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து 108 தங்க மாம்பழம் செஞ்சு கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையும். உடனே இவர் 108 தங்க மாம்பழம் செஞ்சு தங்கத்தில் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அந்த பரிகாரத்தை செய்வார். இதை பார்த்துக்கிட்டே இருந்த தெனாலிராமன் என்ன செய்வான், திடீர்னு வந்து சுவாமி எனக்கு ரொம்ப வயிற்று வலி, எங்கள் அப்பாவுக்கு வயிற்று வலி வந்தோடனே நான் அதுக்குள்ளே சிகிச்சையெல்லாம் பண்ணினேன், அது பலன் இல்லாமல் போயிட்டு, அதனால் அது பரிகாரம் வந்து அதே இதை வந்து நான் 108 பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொன்னோடனே இவங்க எல்லாம் தெனாலிராமன் நிறைய கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு தனியாக ஒரு இது மாதிரி பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் உள்ளே போய் ஒரு ஆள் போனவுடனே அப்புறம் அடுத்த வாசல் வழியாக வெளியே அனுப்பிடுவாங்க. இப்படி போனவுடனே 108 பேரும் ராஜ்யசபைக்கு ஓடி வந்துடுவாங்க. வந்து அவங்க வயிற்றில் சூடு போட்டுரும் இரும்பு கம்பியை வச்சு. ராமன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னோடனே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு சத்தம் போடுவார் ராஜா. உங்கள் அம்மா மாம்பழம் கேட்டாங்க, நீங்கள் தங்கத்தில் செஞ்சு கொடுத்தீங்க, எங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து வயிற்று வலி தாங்கலை, அதனால இரும்பு கம்பியில் சூடு போடுன்னாங்க, சூடு போடுறதுக்குள்ளே இவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு பரிகாரம் செய்யணும்னா 108 பேருக்கு நான் சூடு போட்டு ஆகணும்ல, அதான் நான் போட்டேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்லுவார். சொன்னோடனே அவங்க எல்லோரும் வெட்டி தலை குனிஞ்சு நிற்பாங்க. ராஜாவுக்கும் தன்னுடைய தப்பு தெரியும். இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான செயல்கள் எல்லாம் அவர் செய்வார். ஆனால் இந்த இப்படி அடிக்கடி ராஜாவை இப்படி ஏமாத்துறதுனால அவரோட கடைசி காலத்தில் வந்து அவரை வந்து பாம்பு கடித்து அவர் சாகிற நிலைமையில் இருப்பார் தெனாலிராமன். அப்போது வந்து மன்னர் நான் கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மன்னர் வரமாட்டார். இவனுக்கு இதே தான் வேலையாக போச்சு, கதை விட்டுட்டாலேனா அப்படின்னு சொல்லிடுவார். கடைசியில் மன்னரை பார்க்காமலே அவரோட உயிர் பிரிஞ்சுது. அவர் வந்து 1528 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு அவர் இறந்து போனார். 47 வருஷம் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்தில் ராஜபோகமாக தான் வாழ்ந்தார். நிறைய கதைகள் இன்னைய வரைக்கும் தெனாலிராமன் கதைகள்னு இருக்குது. அது வந்து அவர் ஆந்திராவை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளிலையும்
தெனாலிராமனை பற்றி கதைகள் இருக்குது, அவரை பற்றி பாடங்கள் வந்து பாட நூல்களில் இருக்குது. இப்படியாக அவர் வந்து இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். தெனாலிராமன்கிற பெயர் வந்து நம்முடைய ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுட்டு ரொம்ப முக்கியமான இதாக நமக்கு இடம்பெற்றுட்டு. ஏன்னா அவருடைய சாமர்த்தியமான பேச்சினாலையும் நடத்தையினாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் அவர் வந்து நம்முடைய இந்திய கதைகளில் இந்திய வரலாற்றில் அவர் இடம்பெற்றுட்டார். இன்றைக்கி நம்ம தெனாலிராமனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.